பிட்காயினுக்கு என்னதான் ஆச்சு? எதுக்காக கரண்ட்டாக அதோட ப்ரைஸ் இவ்வளோ ட்ராப் ஆயிருக்கு? பிட்காயினோட ப்ரைஸ் திரும்ப இன்க்ரீஸ் ஆகுமா? நம்ம பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஒரு வேளை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டோம்னா அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணுன்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிட்காயின்னா என்னன்னு தெரியும், பிட்காயின் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் ஸ்டாம்புக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை ராகுல் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நார்மலாக ஒரு ஃபியாட் கரன்சி, அதாவது ஒரு இந்தியன் ருப்பியோ ஒரு யூஎஸ் டாலரோ எப்படி நம்ம டிரான்சாக்ட் பண்ணுவோம்னா நடுவில் மிடில் மேனாக பேங்க் இருப்பாங்க. அந்த பேங்க்கை யூஸ் பண்ணி நம்ம மணியை இன்னொரு பர்சனுக்கு டிரான்சாக்ட் பண்ணுவோம். பட் ஒரு கிரிப்டோ கரன்சியை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு டிஜிட்டல் கரன்சியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மிடில் மேனும் எந்த ஒரு பேங்க்கும் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியோட சப்போர்ட்டும் இல்லாமல் நம்மளால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதில் ஒன் ஆஃப் த கிரிப்டோ கரன்சிஸ், ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சிஸ்னா பிட்காயின். ஓகே, நார்மலாக பேங்க் மூலமாக மணியை சென்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இங்கே பிரச்சனை என்னன்னா, நீங்கள் இந்தியாவுக்குள்ள கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ நாள் சென்ட் பண்ணிக்கலாம். பட் சேவிங் அக்கௌண்ட்ல இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு டிரான்சாக்ட் பண்ணுன்ற லிமிட் இருக்கு. இல்லை அப்ராடுக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணுறீங்க, இல்லை அப்ராட்லேருந்து இங்கே மணி வரணும்னா இடையில கமிஷன் நம்ம பே பண்ணணும். இது எதுவுமே இல்லாமல் பியர் டு பியர் டிரான்சாக்ஷனா இந்த பிட்காயினோ இல்லை எனி கிரிப்டோ கரன்சியோ ஒர்க் ஆகுது. ஓகே, பிட்காயினை பற்றி இன் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ பிட்காயினோட பிரைஸ் எதுக்கு இவ்வளோ ஹெவியாக ட்ராப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் ஷார்ட் எடுத்திங்கன்னா 12 நவம்பர் 2021 47,87,800 rupeesல இருந்திருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ ட்ராப் ஆயிருக்குன்னா 65%. லாஸ்ட் 1 இயர் கூட இல்லை, 9 months 8 monthsல இவ்வளோ ட்ராப் ஆயிருக்கு. இப்போ 16 lakhs per பிட்காயின்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி கிராஷ் ஆன டைம் நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா கரெக்டாக மே 2021. பட் ஜூலைல திரும்ப ரெக்கவர் ஆகி நவம்பர்ல ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு. பட் கிட்டத்தட்ட 1 year ஆக போகுது. அதுக்கப்புறம் இன்னும் பிரைஸ் ஆல் டைம் லோல இருக்கு. இந்த ஃபால்க்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னன்னா, யூஎஸ் யூகேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க. அதனால நிறைய பேர் இந்த மாதிரி ரிஸ்கி அசெட்ஸ் எல்லாம் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளேஷன் ரேட் யூஎஸ்ல ரொம்ப மேசிவ் ஆயிடுச்சு. இன்க்ளூடிங் இந்தியா கூட இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் நிறைய பேர்கிட்ட டிஸ்போசபிள் இன்கம் வந்து கம்மியாயிடுச்சு. அதாவது இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம கையில் எவ்வளோ மணி பேலன்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாகிடுச்சு, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் அதிகமாகிடுச்சுன்னா யார் கையில் அதிகமான பணம் இருக்கும்? நிறைய பேர்கிட்ட இருக்காது இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆல்ரெடி வச்சிருக்க பிட்காயினையும் ஆல்ரெடி வச்சிருக்க ஏதோ ஒரு டோக்கனையும் செல் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சைனாவில் கிரிப்டோ கரன்சி இல்லீகல் ஆக்கிட்டாங்க, ரஷ்யாவில் பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எல்லா நியூஸுமே கிரிப்டோ கரன்சிக்கு நெகட்டிவாக இருந்ததுனால கூட இந்த ஃபால்க்கு ஒரு மெயினான ரீசனாக இருக்கலாம். பட் எக்ஸாக்டாக யாருக்குமே தெரியாது. ஓகே, இப்போ நிறைய பேர் ஆல்ரெடி பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஜானில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 65% ஆஃப் த உங்களோட வேல்யூ கம்மியாக இருந்திருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் லேட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சமாக லாஸில் இருப்பீங்க. இல்லை இன்வெஸ்டே பண்ணலை, இப்போ பிட்காயினோட ப்ரைஸ்லாம் ஃபுல் ட்ராப்பில் இருக்குது, இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணால் இது திரும்ப மேலே போச்சுன்னா என்னோட வேல்யூ இன்னும் அதிகமாகும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது ஒரு கரெக்டான டைமா இல்லை வேணாமான்னு கேட்குறவங்களுக்கு ஒரு 2 டைப் ஆஃப் ஆன்சர் இருக்குது. ஒன்று வந்து இஃப் யூ ஆர் அ ட்ரேடர், அதாவது நான் பிட்காயினில் ட்ரேட் பண்ணி அதுலேருந்து மணி மேக் பண்ணி அந்த மணியை நான் வந்துட்டு பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்குவேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணி அதை ட்ரேட் பண்ணி அது அதிகமான வேல்யூக்கு விற்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் உள்ள ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் உள்ள ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அதுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா யாருக்குமே தெரியாது பிட்காயினோட ப்ரைஸ் நாளைக்கு ஏறுமா இறங்குமா அப்படின்னு. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, பிட்காயினோட ப்ரைஸ் ஏறுதா இறங்குதா இந்த மாதிரி வரி பண்ணாமல் ஒரு ரெகுலர் இன்டர்வலில் எப்படி நம்ம ஸ்டாக்ஸ்லாம் எஸ்ஐபி ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி பிட்காயின்லேயும் நான் ஒரு எஸ்ஐபி மாதிரி எவ்ரி மந்த் கொஞ்சம் மணி அது பிட்காயினோட ப்ரைஸ் என்னவா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ தட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கை ஓரளவுக்கு கம்மி பண்ண முடியும். ஏன்னா எல்லா மணியும் நம்ம ஒரே பாயிண்ட்டில் நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம்னா நாளைக்கு பிட்காயினோட ப்ரைஸ் ஹெவியாக மேசிவாக இறங்கிருச்சுன்னா நம்ம ஹியூஜ் ஃபாலில் போயிடுவோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, என்னதான் பிட்காயினோட ப்ரைஸ் கீழே போனாலும் அதோட ஆவரேஜாக பார்க்குறப்போ எனக்கு மேசிவான ஒரு லாஸ் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு எஸ்ஐபி மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா மேபி இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்ணலாம். இது என் சைட்லேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. பட் அனாலிட்டிக்கலாக நீங்கள் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கே கேட்டு பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்லாம் ரொம்ப ஒரு நியூவான மார்க்கெட். இந்த மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி ரொம்ப மேசிவ். ஸ்டாக் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி ஒரு 10% வச்சுட்டோம்னா இந்த கிரிப்டோ கரன்சியோட வாலட்டிலிட்டிலாம் 100% அவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம
இந்த ப்ரிடிக்ட் பண்ணுறது நாளைக்கு இதுதான் நடக்கும் இதெல்லாம் ஆக்சுவலாக எந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லையும் பண்ண முடியாது. கிரிப்டோ கரன்சியில் சுத்தம் பண்ணவே முடியாது. நிறைய பேர் ஃபோமோல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறான், ஒருவேளை அவன் மட்டும் அதிக மணி மேக் பண்ணுறான்னா நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன். என்னை சுற்றி எல்லாருமே பிட்காயினை பற்றி பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே நாளைக்கு வந்துட்டு அதிக மணி மேக் பண்ணிட்டாங்கன்னா நான் மட்டும் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. இந்த மாதிரி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கணும்னா, ஆக்சுவலாக எனக்கு கிரிப்டோ கரன்சி பற்றி கொஞ்சமாச்சும் நாலேஜ் இருக்கா? ஒருவேளை நான் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த 1 lakhக்கான அந்த ரிஸ்க்கை என்னால் எடுக்க முடியுமா? ஒருவேளை 1 lakh நாளைக்கு ஜீரோக்கு போச்சுன்னா அது எனக்கு ஓகேவா இல்லையான்ற டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். அதுக்கு ஓகேனா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஓகே இல்லை அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எனிவே நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஒருவேளை இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் இருக்குது, எனக்கு என்னோட ரிஸ்க்கை பற்றி எனக்கு தெரியுது, நான் எல்லாமே தெரிஞ்சு தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எனக்கு நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறேன்ற அனாலிசிஸ் கொஞ்சமாச்சும் எனக்கு இருக்குது, எனக்கு கிரிப்டோ கரன்சி பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, நான் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறப்போ இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த மொத்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுமே இன்னும் ரெகுலேட்டே ஆகவே கிடையாது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மணி எல்லாமே 100% சேஃபான்னு கேட்டால் அதுக்கு இன்னொரு வீடியோ தான் போடணும். பட் எனிவே இந்த அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் நம்ம மணி போகுது அப்படின்னா அதை நம்ம ஒரு கேம்பிளாக தான் கன்சிடர் பண்ணணும். அந்த லெவலில் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். லெட்ஸே நம்ம ஒரு கேம்பிள் பண்ணுறோம்னா நம்மளோட மொத்த சொத்தையும் எடுத்துகிட்டு போய் கேம்பிள் பண்ண மாட்டோம் இல்லையா? எந்த மணியெல்லாம் நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவா இருக்குமோ அந்த மணியை தான் நான் கேம்பிள் பண்ணுவோம், அன்லெஸ் நம்ம ஒரு லூஸாக இருக்க வரைக்கும். ஸோ ரிஸ்க் ரொம்ப ஹை, ரிவார்டும் அதுக்கேற்ற மாதிரி ஹை. ஸோ நம்ம எந்த மணியெல்லாம் லூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவா இருக்கமோ அந்த மணியை மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நான் சொல்லுவேன். எவ்ரி மந்த் உங்களோட எக்ஸ்பென்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு சேவ் பண்ணுறதுக்கே மணி இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் கிரிப்டோ கரன்சிலேருந்து தள்ளி இருக்கணும். பிட்காயினை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வேணும்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட சேவிங்கில் ஃபோக்கஸ் பண்ணால் கூட அதில் பேர் மினிமம் ரிட்டர்னாச்சும் வரும். பட் இங்கே எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. ஓகே, இப்போ ஃபைனலாக நான் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா இல்லையா? எஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். நான் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போய் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு கேட்டால் நோ, நெவர். அப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, என்னோட கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோவில் ஓவரால் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்னு 10% மட்டும்தான் நான் பண்ணுவேன். லெட்ஸே என்னோட கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ 1 lakh இருக்குன்னா வெறும் 10,000 மட்டும்தான் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுலேயும் பிட்காயின் வர்றப்போ இன்னும் கம்மியாயிரும். மீனிங் 10% ஆஃப் த போர்ட்ஃபோலியோவை நான் ஹை ரிஸ்கில் வைக்கிறேன், எக்ஸ்பெக்டிங் அதோட ரிவார்டு அதிகமாக இருக்கும்னு இன்ன லாங் டேர்ம். அண்ட் ஆல்சோ நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் மந்த் நான் மில்லியனர் ஆயிடுவேன் அப்படின்ற எந்த ஒரு ஹோப்லேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணல. எனக்கு இன் ஜென்ரல் அந்த கிரிப்டோ கரன்சியோட பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃபியூச்சரில் இதை அடாப்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பிலீஃப் எனக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ பிட்காயின் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 12 years ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த பிட்காயின் இவ்வளோ நாள் சர்வைவ் ஆயிருக்குன்னா இன்னமும் சர்வைவ் ஆகும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. அதனால நான் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அனாலஜி என்னன்னா, கோல்டும் பிட்காயினும் ஒன்று. ஓகே, சிமிலர். கோல்டு ஜஸ்ட் ஒரு மெட்டல். எப்படி ஒரு இரும்பு ஒரு மெட்டலோ அதே மாதிரி தான் கோல்டு ஒரு மெட்டல். ஆனால் ஏன் கோல்டுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை, நம்ம தான் அதுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்க மாதிரி பிலீவ் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் கோல்டுக்கு மதிப்பு இருக்குன்னு பிலீவ் பண்ணுறதுனால தான் கோல்டோட ப்ரைஸ் ரெகுலராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ நாளைக்கு யாருமே கோல்டு மதிக்கவே இல்லைன்னா அதோட ப்ரைஸ் ட்ராப் ஆக தான் செய்யும். ஸோ டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் த கோல்டுனா அது பிட்காயின்னு சொல்லலாம். இந்த பிட்காயின் சிம்பிளாக மணியை டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு மிடில் மேனும் இல்லாமல் இந்த ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக தான் பிட்காயின் கிரியேட் ஆச்சு. பட் நிறைய பேர் அதில் பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால தான் அதோட ப்ரைஸ் மேசிவாக க்ரோ ஆச்சு. இன்னும் எவ்வளோ பேர் அதிகமாக பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் கம்ப்ளீட்டாக ஸ்பெகுலேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எப்படி நிறைய பேர் பிட்காயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நானும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ நானும் என்னோட ஒரு போர்ஷன் ஆஃப் த மணி அதில் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஹோப்பிங் நாளைக்கு அது ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு. கொடுக்காம போனாலும் போனதான். நான் பிட்காயின், இத்தீரியம், சொலானா, பாலிகான் மேட்ரிக் இதில் எல்லாம் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி உங்களுக்கு மற்ற டோக்கன்ஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இத்தீரியம் பற்றி வேணால் நான் ஒரு கம்ப்ளீட் செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. அண்ட் நீங்கள் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லையான காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட பிலீஃப் சிஸ்டம் என்னன்றதை காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ராகுல் எனக்கு பிட்காயின்லாம் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா ஏன் நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்கன்றதை அந்த ரீசனை காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you, do what you love and stay happy and stay invested. But Bitcoin is a little bit risky. See you next time. Limited time. Rahul.